viewers, welcome to Sri Hariraj YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா rotating effect of the force பத்தி பார்க்க போறோம். See ya. Rotating effect of the force. A door can be easily opened or closed when you apply the force at a far away from the fixed edge. இப்ப பாருங்க. இப்ப இத வந்து நீங்க வந்து ஒரு டோரா இமேஜின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டோரா இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி கதவு திறக்க முடியுமா? முடியாது. ரொம்ப நேரம் திறக்கணும். ஐ மீன் ரொம்ப கஷ்டப்படணும் இந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி டோரை திறக்க. இப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி என்ன பண்ண முடியும்? சீக்கிரம் நம்மளால் டோர் திறந்துட முடியும். ஓகேவா? அதுதான் அது சொல்லியிருக்காங்க. அதுதான் ரொட்டேட்டிங் எஃபெக்ட். எதனால? இதுதான் ஃபிக்ஸ்டு எட்ஜ், இதுதான் ஃபிக்ஸ்டு எட்ஜ். ஓகேவா? From the fixed edge, இந்த இடத்துல இந்த டோர் மூவ் ஆகுது. ஃபிக்ஸ்டு எட்ஜ், இந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் டோர் ஈஸியாக மூவ் ஆகாது. இந்த இடத்துல ஃபோர்ஸ் அதுவே இந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா ஈஸியாக மூவ் ஆகிடும். அதுதான் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். சியா டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்ளைட் மோர் இஸ் த டிஸ்டன்ஸ். அந்த பாருங்க, இப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக போடணும். சப்போஸ் ஃபிக்ஸ்டு எட்ஜ்க்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம அவ்வளோவா எஃபெக்ட் போட வேண்டியன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? இதுதான் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் த ஃபோர்ஸில் உங்களுக்கு கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. இப்போது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்னா இந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோர் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா சொல்லுவாங்க. ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்னா இந்த இடம் இருக்குல்ல, ஐ மீன் இந்த ஃபுல் பார்ட் இருக்குல்ல, இந்த இடம் தான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். இந்த இடம் தான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஏன்னா இந்த இடத்துல இருந்தா அந்த டோர் மூவ் ஆகுது. ஸோ இந்த இடம் தான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகேவா? இப்போ பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன்னா என்னன்னு பாருங்க. பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன்னா இந்த இடம், இதை வந்து இன்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இடம் தான் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். ஓகேவா? இதுதான் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். ஸோ இப்போ நம்ம மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். The rotating or turning effect of a force about a fixed point or fixed edge is called moment of a force above that point are called or torque. இப்போ பாருங்க, இந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு நம்ம டோரியை எக்ஸாம்பிளாக எடுத்துப்போமே. இதை வந்து ஒரு டோராக இமேஜின் பண்ணிக்கோங்க. 1 minute. இது வந்து ஒரு டோரா இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரொட்டேட்டிங் ஆர் டேர்னிங் எஃபெக்ட். ரொட்டேட்டிங் எஃபெக்ட்னா என்ன பார்த்தோம்? ரொட்டேட்டிங் எஃபெக்ட்னா ஆக்சுவலி ரொட்டேஷனாக மூவ் ஆகிறது தான் வந்து ரொட்டேட்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல ரொட்டேட்டிங் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டோர் ஓப்பன் பண்ணக்குள்ள நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம். டோர் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஹிஞ்சஸ் செட்டில் இப்படி ரொட்டேட் ஆகும். பார்த்துருக்கலாம் நீங்கள். இன்னும் டோர் ஓப்பன் பண்ணக்குள்ள அதை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ரொட்டேட் ஆகும். அதுதான் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். இப்போ இங்கே மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ்னால் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பாயிண்ட்லேருந்து அது மூவ் ஆகுதுல்ல, அந்த மூவ் ஆகும்போது அது ஒரு எஃபெக்ட் கொடுக்கும்ல, அதுதான் மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நம்ம டோரை வந்து ஓப்பன் பண்ணுறோம். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அதோடைய இது என்னன்னு, ஐ மீன் அந்த இது யூனிட் அதை எப்படி மெஷர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டார்க்குன்ற இதை வச்சு, அதோடைய சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க். ஓகேவா? இப்போ இதை எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் இன்டு டைரக்ஷன். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னால நம்ம ஃபோர்ஸ்ன்னு தான் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக ஃபோர்ஸ் இருக்கணும். டைரக்ஷன் எதுனா நம்ம எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அதுதான் அந்த இடத்துல அந்த ஃபார்முலாக்கான இது. இப்போ டார்க். இப்போ டார்க் வெக்டார் குவான்டிட்டின்னு ஏன் சொல்கிறாங்க? வெக்டார் குவான்டிட்டினா இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இந்த இதில் நம்ம மேக்னிடியூட் பார்க்குறோம், ஐ மீன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம்ல, அது மேக்னிடியூட். டைரக்ஷன் இருக்குது, போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ டார்க் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர். இந்த என்எம்ஐ என்னன்னு சொல்லுவாங்கன்னா நியூட்டன் மீட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ கப்பல்லாம் என்னன்னு பார்க்கலாம்.
two equal and unlike parallel forces applied simultaneously on two distinct points constitute a couple. கப்பிள்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ரெண்டு ஃபோர்ஸ் அது ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஈக்குவல் ஃபோர்ஸாக இருக்கணும். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ், நான் ஒரு வீடியோவில் லைக் பேரலல் ஃபோர்ஸ்க்கும் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கப்பல் புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ரெண்டு ஈக்குவல் ஃபோர்ஸ் அப்புறம் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ் அட் அ டைம் ஒரே நேரத்தில் ஆக்ட் ஆச்சுன்னா அதுதான் வந்து கப்பல்னு சொல்லுவாங்க. ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் அ கப்பல். சியர் கப்பல்னா ஆக்சுவலி என்னது, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே டூ ஈக்குவல் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னா இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோன்னா இதுதான் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். ஓகேவா? டூ ஈக்குவலாக இருக்கணும், அன்லைக்காக இருக்கணும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். ஓகேவா? ரெண்டு ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும், ஆனால் ஈக்குவல் ஃபோர்ஸ் இருக்கணும். ஈக்குவல் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்ளைடு சைமல்டேனியஸ்லி, அந்த ஆப்ஜெக்ட் மேலே அட் அ டைம் அப்ளை பண்ணோன்னா அதுதான் கப்பல்னு சொல்லுவாங்க. இப்போ மொமெண்ட் ஆஃப் அ கப்பல்னா என்னன்னு பார்க்கலாம். ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் அ கப்பல் இஸ் நோன் அஸ் மொமெண்ட் ஆஃப் கப்பல். ஸோ மொமெண்ட்னாலே ரொட்டேட்டிங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மொமெண்ட் ஆஃப் அ கப்பல்னா அந்த கப்பலோடைய ரொட்டேட்டிங் எஃபெக்ட் தான் மொமெண்ட் ஆஃப் அ கப்பல். அதை எப்படி மெஷர் பண்ணலான்னா ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த சிம்பிளை பெர்பெண்டிகுலர்னு சொல்லுவாங்க. perpendicular distance of between the line of action of force. அதாவது perpendicular distance எதுக்கு நடுவுலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் இருக்குல்ல, perpendicularனாலே நமக்கு இந்த மீட்டிங் பாயிண்ட் தான் perpendicularனு சொல்லுவோம் இல்லையா. இப்போ இந்த பக்கம் தானே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அப்போ இந்த பக்கம் இதை தான் வந்து நம்ம perpendicular distance between the லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் சிம்பிளாக m is equal to f into s. mனா மொமெண்ட் ஆஃப் அ கப்பல், fனா ஃபோர்ஸ், sனா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ இதோட SI யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர்னா என்னென்ன நியூட்டன் மீட்டர் நாம் இங்கே டார்க்லேயே பார்த்தோம். ஓகேவா? டார்க்கு. அப்புறம் சிஜிஎஸ் சிஸ்டம் யூனிட் பார்த்தீங்கன்னா டைன் சென்டிமீட்டர். சிஜிஎஸ்னா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். அந்த சிஸ்டம் படி பார்த்தீங்கன்னா டைன் சென்டிமீட்டர் தான் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் அ கப்பலுக்கு யூனிட். ஸோ இப்போ புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐ சிஸ்டம் கீழே உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு சின்ன பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. By convention, the direction of moment of force or couple is taken as positive if the body is rotated in the anti-clockwise direction and negative if it is rotated in the clockwise direction. கப்பல் அந்த மொமெண்ட் ஆஃப் கப்பல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் த கப்பல் தான் மொமெண்ட் ஆஃப் அ கப்பல்னு சொல்லியிருப்பேன். அந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் உங்களுக்கு clockwise direction, அதாவது clockwise direction உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு கிளாக்கை இமேஜின் பண்ணிக்கோங்க. கிளாக்கு ஓகேவா? கிளாக் எப்போதுமே இந்த பக்கம் தான் சுற்றும், கிளாக்கு இந்த பக்கம் சுற்றும். இதை clockwise directionனு சொல்லுவாங்க. சப்போஸ் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனை ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிளாக் எப்போதும் இப்படி சுத்தாது, அதனால இது ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்படி உங்களுடைய ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அது கிளாக் வைஸ், லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இந்த மொமெண்ட் ஆஃப் கப்பலோடைய அந்த வேல்யூ எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ்ல இருக்கும். இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பாசிட்டிவ் இருக்கும். இதுவே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சப்போஸ் புரியல நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.